சுவையான கேரட் ஹல்வா இப்படி செய்து பாருங்கள். இது போல் துருவிக்கிறோம். நான் நல்லா அமுத்தி வச்சு ஒரு டம்ளர் எடுக்கிறேன். அளவுகள் தான் எல்லாமே. 1 டீஸ்பூன் நெய்யில் நல்லா பெரட்டி கொடுக்குறோம். நல்லா ஈரம் வத்துற அளவுக்கு ஒரு 4 நிமிஷம் பெரட்டி ஆற வச்சு இப்படி நைஸாக அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கொரன்னு. இதை நம்ம சட்டியில் போட்டுக்கிறோம். அரை பங்கு பால் விட்டுக்கிறோம். இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு அளந்தோம் இல்லையா, அதுதான் கணக்கு. ஃப்ரெஷ்ஷான கேரட்டுக்கு தான் கணக்கு. இப்போ மில்க் மெய்டு அது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும், பச்சை வாடை போக. மில்க் மெய்டு நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அப்போல்லாம் நாங்கள் பால்கோவா சேர்ப்போம். இப்போ நம்மளுக்கு துரிதமாக கிடைக்குது. இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா பாயசம் இது போலலாம் நீங்கள் செய்துக்கலாம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆகுது. இன்னும் நல்லா பால் வத்துற வரையிலும் வேகட்டும். அரை பங்கு பால் கணக்கு. கொஞ்சமாக பச்சரிசி மாவில் தண்ணி போட்டு நான் கலந்துக்கிறேன். இது ஒரு ஸ்ட்ரக்சரை பைண்ட் பண்ண அருமையாக இருக்கும். இப்போ அந்த விழுதோடையே போட்டு நல்லா அரிசி மாவும் வெந்து வரட்டும். சிம்மிலே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வேகும். 1/4 பங்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ரொம்ப திதிப்பாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா கேரட்லேயும் சுகர் இருக்குது, கண்டென்ஸ்டு மில்க்லேயும் சுகர் இருக்குது. இப்போ சர்க்கரையை போடுறோம், ஏலக்காய் பொடியை போடுறோம், நல்லா கிளறி கொடுக்குறோம். 20% அனலில் தான் இருக்குது. இப்போ கண்டென்ஸ்டு மில்க் 2 டேபிள் ஸ்பூனை கலந்துடுறோம். கொப்புளிச்சு வரும். இது மாதிரி இடத்துல நீங்கள் மூடி போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் சர்க்கரை போட்டோன்னே இப்படி கொப்புளிக்கும், ஏர் வாங்கும். மூடி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் விடுறோம். நெய் கம்மியாக தான் பிடிக்கும். நிறையா விட்டாலும் இந்த கேரட் ஹல்வா நல்லா இருக்காது ருசி. நெய் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்படி தடம் விடணும். பாருங்கள், இதுதான் பதம். பார்த்தா உங்களுக்கு தொய்வாக தான் இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு மாத்திரம். ஆனாலும் அரை மணி நேரத்தில் நல்லா சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதே மாதிரியே எடுத்துருங்க. முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட்டுக்கிறோம். ரொம்ப இதை செய்து பாருங்கள். கண்டென்ஸ்டு மில்க் போட்டு இல்லை போடாமல் அப்படின்னா பாலை கொஞ்சம் குறுக்கி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப உன்னதமான ருசியாக இருக்கும். இந்த கேரட் ஹல்வா லோ கலோரி. அதனால் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் எடுத்துக்கலாம். ஏன்னா 1/4 பங்கு தான் சர்க்கரை போடுவோம். நெய் ரொம்ப கம்மியாக விடுறதால ஓரளவுக்கு பெரியவங்களுமே சாப்பிட்டுக்கலாம். ஆரோக்கியமானதை நம்ம வீட்டிலே செய்கிறோம். 80ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இதில் கடையில் வாங்கிட்டு வந்து பால்கோவாவை இதோடு சேர்ப்போம். இப்போ நம்மளுக்கு அந்த கண்டென்ஸ்டு மில்க் கிடைக்கிறதால உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். நினச்ச மாத்திரத்தில் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக நல்ல ஒரு ரிச்சான கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் கலக்காமல் நீங்கள் அவ்வப்போது செய்து கொடுக்கலாம். இந்த பச்சரிசி மாவு நான் இதில் தண்ணீர் விட்டு கலக்கி விட்டுருக்கேன். நீங்கள் அப்படி பண்ண தேவையில்லை. அப்படியே நீங்கள் தூவியே விடலாம். கட்டியெல்லாம் பிடிக்காது. அது ஒரு ஸ்ட்ரக்சரை நல்ல பைண்டிங், ஒரு அருமையான பைண்டிங்கை உங்களுக்கு தரும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.